செய்திகள் தொடர்கின்றன. செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரும் கியூரியாசிட்டி விண்கலம் முதன்முறையாக பூமிக்கு வெளியே ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு ஒளிநாடாவை பதிவு செய்து அனுப்பியுள்ளது. இதனை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் உறுதி செய்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாசா அதிகாரி டேவ் லவெரி, முதன்முறையாக பூமிக்கு வெளியே ஒரு மனிதனின் குரல் பதிவாகியுள்ளதாகவும் இது மனிதனின் கண்டுபிடிப்பில் அடுத்த அத்தியாயம் என்றும் கூறியுள்ளார். கியூரியாசிட்டியின் இந்த செயலை பாராட்டிய அவர், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய மேலும் பல முயற்சிகளை அது செய்யும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். With this, we have another small step that's being taken in extending the human presence beyond Earth and actually bring that experience of exploring the planets back a little bit closer to all of us and actually extending that human touch. As Curiosity continues her mission, we hope that the words of the administrator will be an inspiration to someone who is alive today, who will become the first to stand upon the surface of the planet Mars. Like the great Neil Armstrong, they'll be able to speak aloud in first person at that point of the next giant leap in human exploration. இது வரலாற்று சாதனை என்று கூறப்பட்டாலும் அண்மையில் கியூரியாசிட்டி விண்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் வைரஸ் பாதிப்பால் பல மாறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுபோல் வைரஸ் பாதிப்பால் நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பதிவான ஒளி நாடாவை கூட அது பதிவு செய்து அனுப்பியிருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எது எப்படியோ வேற்று கிரகவாசிகள் யாரேனும் இருக்கிறார்களா என்று கண்டுபிடிக்க நாசா நடத்தி வரும் ஆய்வு மனிதனின் கண்டுபிடிப்பில் ஒரு மைல்கல் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.